குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா பார்த்துட்டோம். இது தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். தே ஆல்வேஸ் ஆக்ட் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். அதாவது ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. அது ரெண்டுமே இரு வெவ்வேறு பொருள்கள் மேலே தான் செயல்படும். அதாவது எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பந்து எடுத்து நம்ம செவுத்தில் அடிக்கும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே ஃபோர்ஸ் அளவுக்கு அதே விசையை நம்ம என்ன உணருவோம் அப்படின்னா, அந்த பந்து நம்மளை நோக்கி அதே அளவு வேகத்தில் திரும்ப வரும். எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு பாலை தரையை நோக்கி தட்டுறோம். நம்ம எவ்வளோ வேகத்தில் தட்டுறோமோ அதே அளவுக்கு அந்த பால் நம்மளை நோக்கி வரும். இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எடுத்துக்காட்டு, இஃப் எ பாடி ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் எஃப்ஏ ஆன் எ பாடி பி, தென் த பாடி பி ரியாக்ட்ஸ் வித் ஃபோர்ஸ் எஃப்பி ஆன் த பாடி ஏ, which is equal to FA in magnitude but opposite in direction. அதாவது ஏங்கிற பொருள் பிங்கிற பொருள் மேலே விசையை ஏற்படுத்துது. அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா FA அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து பி என்ன பண்ணுது அப்படின்னா, ஏங்கிற பொருள் மேலே அதே அளவு விசையை எதிர் திசையில் ஏற்படுத்துது. அதை எப்படி எடுத்துக்கிறோம், -FB. அதாவது நம்ம முதல்ல செலுத்தின விசையும் திரும்ப வந்த எதிர் விசையும் ஒன்றொன்று ஈக்குவல். அதாவது மேக்னிடியூட் அளவு ரெண்டுமே எண் மதிப்பு ரெண்டுக்குமே ஒன்று, திசை தான் வெவ்வேறு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் FA இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போது FB ஈக்குவல் டு -FA. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, when birds fly they push the air downwards with their wings and the air pushes the bird upwards. அதாவது பறவைகள் அதனுடைய இறக்கைகளை கீழ்நோக்கி தள்ளும் பொழுது அந்த இறக்கைகளுக்கு நேராக இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகுதுன்னா கீழ்நோக்கி உந்தப்படுது. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு சிறிய வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணுது, வேகமாக மேல் நோக்கி நகருது. அப்போது வேகமாக மேல் நோக்கி நகரும்போது அந்த பறவையை மேல் நோக்கி புஷ் பண்ணுது. அதுதான் காரணம். அதாவது அந்த பறவை இறக்கைகள் மூலிமா செலுத்தக்கூடிய விசை திரும்ப எதிர் விசையாக அந்த பறவைகளை மேல் நோக்கி தள்ளுது. அடுத்தது, when a person swims he pushes the water using the hands backwards and the water pushes the swimmer in the forward direction. அதாவது நீந்தும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைகளை என்ன பண்ணுறோம், பின்னோக்கி தள்ளுறோம். அப்போ அந்த தண்ணியை நம்ம பின்னோக்கி தள்ள எந்த அளவு வேகத்தில் நம்ம பின்னோக்கி தண்ணியை தள்ளுறோமோ அதே வேகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னோக்கி நகருவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா. when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward and the gun equalizes this forward action by moving backward. அதாவது புல்லட்டில் நம்ம புல்லட் பண்ணி நம்ம ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி முன்னோக்கி இயக்கம் நடைபெறுது. அப்போ முன்னோக்கி விசையை செயல்படுத்தும் போது அதை விசையை சமன் செய்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த துப்பாக்கி பின்னோக்கி நகரும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிரின்சிபிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது நேர்கோட்டு உந்த அலைவின்மை விதி. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூட்டன் தேர்ட் லாக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. அதாவது புறவிசை எதுவும் செயல்படாத வரை நேர்கோட்டு உந்தம் அதனுடைய நிலையிலே தான் தொடர்ந்து இருக்கும். எந்த ஒரு விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாது. There is no change. அப்போது இதை ஒரு ஈக்குவேஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Let us prove the law of conservation of linear momentum with the following illustration. நமக்கு ஆல்ரெடி நம்ம நியூட்டனுடைய செகண்ட் லா படித்தோம். நியூட்டனில் செகண்ட் லாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான திசைவேகத்தை பற்றி படித்தோம். ஆரம்ப திசைவேகத்தை ஸ்டார்டிங் வெலாசிட்டியை யூனும்
அடுத்தது வந்து வீணு இறுதி திசைவேகத்தை வந்து வீணு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், லெட் டூ பாடிஸ் ஏ அண்ட் பி ஹேவிங் மாசஸ் m1 and m2. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 பொருள் எடுத்துக்கிறோம், ஏ மற்றும் பி. இதனுடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா m1 and m2. மூவ் வித் இனிஷியல் வெலாசிட்டி u1 and u2, m1 and m2, u1 and u2. அப்போ ஏவோட ஆரம்ப திசைவேகம் u1னும் பியினுடைய ஆரம்ப திசைவேகம் u2ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா நேர்கோட்டில் இயங்குது, இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் பாடி பி ஹையர் தேன் தட் ஆஃப் செகண்ட் பாடி. அதாவது ஏ வந்து பியை விட அதிகமான திசைவேகத்தில் நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதனுடைய திசைவேகம் எப்படி இருக்கும், u1 greater than u2. அப்போது டியூரிங் an interval of time t second they tend to have a collision. அப்போது ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏனுடைய திசைவேகம் பியினுடைய திசைவேகத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு t நேரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி போய்கிட்டு இருக்கிற ஸ்பீடை விட ஏ அதிகமாக போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணும், ஏ வந்து பியை வந்து பியின் மீது மோதும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொலிஷன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏங்கிற பொருள் பிங்கிற பொருள் மேலே மோதிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏ மற்றும் பி இரண்டினுடைய திசைவேகமும் மாறும். ஆஃப்டர் த இம்பேக்ட் போத் ஆஃப் them மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். அதே நேர்கோட்டில் நகரும்போது வித் எ வெலாசிட்டி v1 and v2 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது இரண்டோட திசைவேகமும் u1 u2வாக இருக்காது, என்னவா மாறிடும் அப்படின்னா v1 v2வாக மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா அதற்கிடையே ஏற்படக்கூடிய அந்த மோதல். அப்போது ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ, அதாவது பி வந்து ஏயின் மீது செயல்படுத்தும் விசை, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இறுதி திசைவேகம். FA ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியூட்டனுடைய செகண்ட் லா F ஈக்குவல் டு ma. இங்கே mங்கிறது அதனுடைய மாஸ், ஏங்கிறது v மைனஸ் u டிவைடட் பை t. இங்கே விங்கிறது இறுதி திசைவேகம், யூங்கிறது ஆரம்ப திசைவேகம். இப்போ FAக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி. நெக்ஸ்ட்டு FB ஈக்குவல் டு m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை t. இப்போ பாருங்கள், நியூட்டனுடைய தேர்ட் லா நமக்கு தெரியும், ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதாவது ஒவ்வொரு விசை அதனுடைய எதிர்விசை ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு படித்தோம். அப்போது FB ஈக்குவல் டு மைனஸ் FA. இங்கே FBங்கிறது என்ன படிச்சிருக்கோம், இதை வந்து நம்ம இங்கே FBக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது FAக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், இந்த FAவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இதை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னாகும், இங்கே மைனஸ் கிடைக்கும். இந்த டீயும் வந்து இந்த சைடு கொண்டு வரும்போது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த சைடு மைனஸ் இருக்கிறத அந்த சைடு கொண்டு வந்தோன்னா ப்ளஸ் ஆயிரும், இந்த சைடு இருக்கிற மைனஸ் இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னாகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிரும். இதனுடைய ஆரம்ப திசைவேகம் இறுதி திசைவேகம் ரெண்டுமே வந்து ஈக்குவல். அப்போது தே எபோ ஈக்குவேஷன் கன்ஃபர்ம்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். The algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. அதாவது உந்த அழிவின்மை விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா மோதலுக்கு முன் உள்ள விசையும் உந்தமும் மோதலுக்கு முன் உள்ள மொமெண்டமும் மோதலுக்கு பின் உள்ள மொமெண்டமும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும், நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூஃப். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உந்த அழிவின்மை விதி இங்கே நிரூபிக்கப்படுது. அடுத்தது ராக்கெட் ப்ரொப்பல்ஷன், அதாவது ராக்கெட் ஏவுதல்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஸ் வெல் அஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது ராக்கெட் ஏவுதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் இயங்குது. அதாவது நியூட்டனுடைய 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ராக்கெட் வந்து மூவ் பண்ணுது. பாருங்கள், ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் எ ஃபியூயல் எய்தர் லிக்விட் ஆர் சாலிட் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். அதாவது
ராக்கெட்னுடைய ப்ரொப்பலன் டேங்க்கில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எரிபொருள் எடுத்துக்கிறாங்க. அது என்னவாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம் அல்லது லிக்விடாக இருக்கலாம். அப்போது when the rocket is fired, this fuel is burnt and a hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket. அப்போது எப்போ நம்ம அந்த எரிபொருளை எரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது அதுலேருந்து வரக்கூடிய அதில் அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுது, அதனுடைய வால் பகுதியில் வெளிப்படுது. அது வெளிப்படும் போது என்ன உருவாகுது அப்படின்னா அந்த திசைவேகம் வந்து அதனுடைய உந்தத்தினுடைய திசையிலேயே அமையும் நம்ம படித்தோம் இல்லையா. அப்போது திசைவேகம் அதிகரிக்கும் போது as well as ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூசிங் ஏ ஹியூஜ் மொமெண்டம், அதனுடைய உந்தமும் அதிகரிக்குது. டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம், அந்த உந்தத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த கம்பஷன் சேம்பர் விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எரிபொருள் வந்து எரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா ராக்கெட்டை முன்னோக்கி நகர்த்துது. While in motion, இந்த இயக்கத்தில் the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. அப்போ வந்து நம்ம ராக்கெட்டில் எடுத்துக்கக்கூடிய ஃபியூயலினுடைய நிறை குறைய குறைய அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. அதாவது அந்த ஃபியூயல் எரிய எரிய அதனுடைய நிறை வந்து குறைஞ்சிட்டே வருது. நமக்கு உந்த அளவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கும். Since there is no net external force acting on it, the linear momentum of the system is conserved. The mass of rocket decreases with altitude, which results in the gradual increase in velocity of the rocket. அட் ஒன் ஸ்டேஜ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா எரிபொருள் வந்து முக்கால்வாசி அளவுக்கு மேலே எரிஞ்சதுக்கப்புறம் அப்போது எரிபொருளினுடைய நிறை மேக்சிமம் குறைஞ்சிரும். அப்போ என்னாகும் அப்படின்னா இட் ரீச்சஸ் எ வெலாசிட்டி, அதனுடைய திசைவேகம் உச்ச மதிப்பை அடைஞ்சிரும். விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த்து. அப்போ என்னாகும் அப்படின்னா எரிபொருள் முழுவதுமாக தீர அதனுடைய திசைவேகம் உச்ச மதிப்பை அடைஞ்சு புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்லும். அப்போ புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்லும்போது அதனுடைய திசைவேகம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்காது. திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு எஸ்கேப் வெலாசிட்டி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விடுபடு திசைவேகம். அந்த விடுபடு திசைவேகம் எதை குறிக்குது அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை தாண்டி போகக்கூடிய அந்த வேகத்தை தான் சொல்லுது. இதோடு நமக்கு இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்தது வந்து இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன்ஸினுடைய தேர்ட் லா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ ரீட் வெல் அண்ட் சென்ட் த ஹோம்ஒர்க்.